சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். போக்குவரத்து தொழிலாளர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள்? மேலும் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றவர்கள் யார் யார்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். போக்குவரத்து துறை தொழிலாளர்களுக்கு விரைவில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை துவக்க வேண்டும். அதே போன்று ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு உரிய பணங்களை வழங்க கோருவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை முன்னிறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக ஏற்கனவே 6 கட்டமாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. இதைத் தொடர்ந்து 7வது முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது தற்போது சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் ரமேஷ் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் 27 தொழிற்சங்கங்கள், ஏஐடியூசி, அண்ணா தொழிற்சங்கம், சிஐடியு உள்ளிட்ட 27 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டமானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. போக்குவரத்து, அதாவது இடைக்கால நிவாரணமாக 3000 ரூபாய் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டும். 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைவாக துவங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று ஓய்வு பெற்ற போக்குவரத்து துறை தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படியை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை இந்த கூட்டத்தில் தொழிற்சங்க நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த கூட்டத்தில் ஒரு முடிவு எட்டப்படுமா அல்லது மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்குமா என்பது இந்த கூட்டத்தினுடைய முடிவு அதில் தெரிய வரும். தற்போது அந்த கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சங்கரன். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.